அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்திலே எஸ்ஐயா இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்களோடு பேசிய வார்த்தைகள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த நேரம் அது. அந்த சமயத்திலே அவர்கள் மிகுந்த அச்சத்தோடு, குழப்பத்தோடு, கலக்கத்தோடு, எதிர்நோக்கற்ற நிலையில இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எஸ்ஐயா இறைவாக்கினர் அவர்களுக்கு இந்த தேற்றும் வார்த்தைகளை, உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை, நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கூறுகின்றார். நீங்கள் பழையதை பற்றி யோசித்துக் கொண்டிராமல் புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள், புதிய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வையுங்கள் என்பதுதான் அவர் சொல்கின்ற ஆறுதலான வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதனை அனுபவித்திருக்கின்றோம். எப்பொழுது பார்த்தாலும் கடந்த காலத்தை பற்றி, நடந்ததை பற்றி நாம் யோசித்து யோசித்து நம்முடைய நேரத்தை வீணடிக்கின்றோம், வாழ்க்கையை இழந்து விடுகின்றோம். நாம் அனைவரும் புதிய சிந்தனைகளோடு புதிய வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பழையதை பற்றியே யோசிக்காமல் புதிய சிந்தனைகளோடு புதிய பாதையிலே பயணித்து புதிய மனிதர்களாக புது வாழ்வை நாம் வாழ வேண்டும். அந்த புத்துணர்ச்சி, அந்த உற்சாகம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு தேவையாக இருக்கின்றது. இரண்டாவது வாசகத்துல புனித பவுல் கூறுகின்ற வார்த்தைகள் இவை: நம்மை கடவுளுடைய அன்பிலிருந்து இதுதான் பிரிக்க முடியும். கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க இயலாது. கடவுளுடைய அன்பு மிகவும் உயர்ந்தது, உன்னதமானது, நிலையானது. எதுவும் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க இயலாது. உயிர்ப்பு ஞாயிறன்று பாஸ்கா மெழுகுத்திரியை நாம் பார்க்கின்றோம். குருவானவர் கையில பாஸ்கா மெழுகுத்திரியை ஏந்தி கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று சொன்ன உடனே அந்த பாஸ்கா திரியிலிருந்து நாம் அனைவரும் கையில் ஏந்திருக்கின்ற சிறிய மெழுகுத்திரிகளை பற்ற வைத்துக் கொள்கின்றோம். அந்த ஒளியானது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. ஒரு சிறிய மெழுகுவர்த்தி அந்த ஒளியை மற்ற மெழுகுத்திரிகளோடு பகிர்ந்து கொள்கின்ற போது அது ஒளியை இழப்பதில்லை, மாறாக அங்கே இருளை அகற்றி ஆலயத்திற்குள் மிகப்பெரிய ஒளியை தான் அது கொடுக்கின்றது. அது போலத்தான் நாம் செய்கின்ற சிறிய சிறிய அன்பு செயல்களால் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்றி வைக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய அன்பும் இப்படித்தான். அவருடைய அன்பு நிலையானது, உன்னதமானது. அவர் நம்முடைய வாழ்க்கையில அன்பினால் ஒளியேற்றி வைக்கின்றார். அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பினால் பிறருடைய வாழ்க்கையில நாம் ஒளியேற்றி வைக்க வேண்டும். அவருடைய அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க இயலாது. நாம் நற்செய்தி வாசகத்திற்குள் கடந்து வருகின்ற போது இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு யோவானின் இறப்பை கேள்விப்பட்டவுடனே அவர் வருத்தம் கொள்கின்றார், துன்பம் அடைகின்றார். அவருக்கு மன வருத்தம் ஏற்படுகின்றது. அவர் இறைமகனாக இருந்த போதிலும் மனிதனைப் போல வருத்தம் கொள்கின்றார், துன்பத்தை அனுபவிக்கின்றார். ஆகவே தான் தனிமையான ஓர் இடத்தை தேர்வு செய்து அங்கே இறைவனிடம் ஜெபிக்கின்றார். பிறகு மக்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே அவரை நோக்கி செல்கின்றார்கள், அவரை சுற்றி குவிகின்றார்கள். அப்படிப்பட்ட தருணத்திலும் அவர் மக்கள் மீது கோபம் கொள்ளாமல் அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். இயேசு ஆண்டவர் மனவேதனையில் இருக்கின்ற போது, வருத்தத்தில் இருக்கின்ற போது பரிவு கொள்ள தவறுவதில்லை. மக்களுக்காக பணி செய்கின்றார். தாராள உள்ளத்தோடு அவர்களுக்கு உதவி செய்கின்றார். இடைவிடாமல் மக்களுக்கு பணி செய்வதை நாம் பார்க்கின்றோம். மக்கள் உணவில்லாமல் தவித்த போது, பசியுடன் இருந்த போது மிகப்பெரிய ஒரு புதுமையை செய்து அவர்களுக்கு உணவளிக்கின்றார். இந்த புதுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, பாடம் என்னவென்றால், சிறியதை நாம் கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்ற போது அதை அவர் பலுகி பெருகி பெரிதாக மாற்றுகின்றார். நம்முடைய திறமைகளாக இருக்கட்டும், நம்முடைய கொடைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு சிறிய காரியத்தையும் நாம் கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்ற போது அதை பருகி பெறுகின்றார். நம் வழியாக நற்செயல்களை அவர் செய்கின்றார். ஆகவே நம்மையே கடவுளுடைய கையிலே ஒப்பு கொடுப்போம். நம் வழியாக கடவுள் இரக்க செயல்களை உலகிலே செய்யட்டும். நாம் இறைவனுடைய பணியை தொடர்வதற்கு, இறைவனுடைய பணியை இடைவிடாமல் செய்வதற்கு நாம் ஒரு கருவியாக இருந்து செயல்படுவோம்.